சில பேர் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது மாதிரி இன்னும் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? பூமி இப்போ சுற்றுறத நம்ம யாரும் கவனிக்கல. ஒருவேளை பூமி வேகமாக சுழண்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் உண்மையிலே மயக்கம் வருமா? கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கிற இந்த குறுகிய நாட்கள், அதோட குறைந்த அளவு தூக்கத்தை நம்ம எப்படி சமாளிப்போம்? இது நம்ம பூமியோட கிளைமேட்டை எப்படி பாதிக்கும்? இந்த மாடர்ன் லைஃப்ல இவ்வளோ வேகத்தில் நம்மளால உயிர் வாழ முடியுமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் கேலக்ஸி தமிழ். ஒருவேளை பூமி 2 மடங்கு வேகமாக சுழண்டுச்சுன்னா என்ன நடக்கும்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பூமி இப்ப சுழல்வதை நம்ம யாரும் ஃபீல் பண்ணல. ஏன்னா இந்த கிரகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்மளும் அதோட சேர்ந்து சுழண்டுட்டு இருக்கோம். ஈக்குவேட்டர்ல இந்த பூமி 24 மணி நேரத்துல மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுழலுது. அதனால நீங்க ஈக்குவேட்டர் மேல நின்னீங்கன்னா ஒரு நாள்ல 40,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணுவீங்க. பூமி 2 மடங்கு வேகமா சுழறதால நீங்க உங்க பகல் நேரத்தை பாதி இழந்துருவீங்க. டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகும், ஆனா நீங்க அதை என்ஜாய் பண்ண முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸோட ஆரம்பிக்கலாம். வெயிட் லாஸ். எஸ், நம்ம பூமி 2 மடங்கு வேகமா சுத்தும் போது நீங்க எப்பவும் வெயிட்லெஸ்ஸா இருப்பீங்க. டெய்லியும் பூமியோட சுழற்சியில் இருக்கிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்டவசமா கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால உங்களை பூமியோட மேற்பரப்பிலே வச்சிருக்கும். பூமி வேகமா சுழல்றதால ஈக்குவேட்டர்ல அதிக சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உருவாகும். அதனால உங்க மேல வச்சிருந்த கிராவிட்டி அளவு குறைஞ்சிரும். உங்களோட பாடி வெயிட் இதனால பாதி அளவு குறைவாக இருக்கும். பூமி 2 மடங்கு வேகமா சுழலும் போது நம்ம எல்லாருக்கும் பெரிய இழப்பு வரும். ஏன்னா நிலைமை இன்னும் மோசமாகிடும். உங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆனா உங்களுக்கு பிடிச்ச இந்த சீரியலோட அடுத்த எபிசோட உங்களால பார்க்க முடியாது. நம்ம பூமியோட சுழற்சியோடு இணைஞ்சிருக்கிற இந்த பெரும்பாலான சேட்டிலைட் எல்லாம் தொலை தொடர்புக்கும் இராணுவத்துக்கும் அதோட தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்றதுக்கும் தான் யூஸ் பண்றாங்க. அதனால பூமியோட சுழற்சி வேகம் கொஞ்சம் அதிகம் ஆனாலும் கூட இந்த சேட்டிலைட் எல்லாம் அதோட சுற்றுப்பாதையில இருந்து வெளியே போயிடும். ஆனா டிவி பார்க்க யாருக்கும் இப்ப நேரம் இருக்காது. பகல் நேரம் இப்ப உங்களுக்கு பாதி அளவு தான் இருக்கும். 8 மணி நேரம் தூங்கிட்டு இருந்த நீங்க இப்ப வெறும் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கிட்டு வேலை செய்ய முடியுமா? 3 வேளை உணவு இப்ப ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 வேளை தான் இருக்கும். மனிதர்கள் இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு புதிய கேலண்டரை டிசைன் பண்ணணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருந்தது இப்ப 730 நாள் இருக்கும். இதனால ஹாலிடேஸும் நமக்கு டபுளா கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த புதிய பயாலஜிக்கல் கிளாக்கோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் இதை பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. இரவுல மட்டும் வேட்டையாடி உயிர் வாழ்ற இந்த விலங்குகளுக்கெல்லாம் அதுங்க வேட்டையாடுறதுக்கு இப்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இதனால இந்த விலங்குகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப திறமையா செயல்படணும். ஒரு சராசரி மனிதன் வேலைக்கு போறதுக்கு முன்பை விட 2 மடங்கு பெட்ரோல் இப்ப போட வேண்டியது வரும். இதனால நம்ம கிளைமேட்ல பிரச்சனை வரும். ஸ்டார்டிங்ல வெதர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். பூமியோட வளைவு காரணத்தால காற்றும் கடல் நீரும் பூமியோட மேற்பரப்பு முழுக்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதைத்தான் கோரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதனால தான் சூறாவளி காற்று உருவாகும். பூமி வேகமா சுழலும் போது நிறைய காற்று வீசும். இதனால நிறைய எனர்ஜியோட அதிக சூறாவளி காற்று சுழல ஆரம்பிச்சிடும். இது பூமியில பேரழிவை கொடுக்கும். நம்ம பூமி மணிக்கு 3200 கிலோமீட்டர் வேகம் சுழலும் போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உருவாகும். அது கடல் நீர் எல்லாத்தையும் ஈக்குவேட்டர் நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். இதனால ஈக்குவேடர், கொலம்பியா, வெனிசுலா, பிரேசில், கென்யா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் எல்லாம் கடல் நீர்ல மூழ்கிடும். அதோட ஈக்குவேட்டர் பகுதி கிட்ட குறைவான அளவு கிராவிட்டி இருக்கிறதால அது அதிகமான அளவு ஈரப்பதத்தை உற்பத்தி பண்ணும். இதனால அடர்த்தியான மூடு பனி நம்ம பூமியையே மறைச்சிடும். அதோட தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனிமே நெக்ஸ்ட் டைம் இந்த டே ஷார்ட்டா இல்லை ரொம்ப லாங்கா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வருஷத்துக்கு 365 நாட்களும் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க.